ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்யன கிழங்கு கிரேவி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி மற்றும் டேஸ்டியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வெட்டும் போது கைகள் அரிப்பு வராததுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. முதல்ல சேனைக்கிழங்க தோல் சீவி பாக்ஸ் ஷேப் சின்னதா வெட்டிக்கவும். தண்ணியில நல்லா கழுவிக்கவும். சேனை வெட்டின பிறகு ஒரு பாத்திரம் தண்ணியில 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் ஊற வைக்கும். இதனால அரிப்பு குறையும், சுவையும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேனைக்கிழங்கா லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில கடுகு, வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கவும். தக்காளி சேர்த்து நல்லா மசிக்கவும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்பளவின டீஸ்பூன் மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா கலரும். வறுத்த சேனை துண்டுகளை சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 முதல் 7 நிமிடம் கொதிக்க விடவும். சேனைக்கிழங்கு கிரேவி ரெடி. சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவினா ரெடி. இந்த மாதிரியான மோர் ரெசிபிஸ்க்கு மறக்காம தஸ்லிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.